எங்கள் பொண்ணு ராஜலட்சுமி முடியாதுன்னு சொன்ன போராட்டத்தில் அஹிம்சா வழியில் போராடி எங்களுக்கு இந்த இடத்தை வாங்கி கொடுத்துருக்குது. ராஜலட்சுமி அக்கா அவங்க போராட்டம் பண்ணி இப்போ எங்களுக்கு இந்த இடம் கிடைச்சிருக்கு. அதுக்கு குடியரசு தினத்துக்கு அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குடியரசு தினத்துக்கு எங்களை டெல்லிக்கு வர கூப்பிட்டுருக்காங்க. அங்கே போகிறது எனக்கும் பெருமையாக இருக்குது. இது என்னோட வெற்றியாக பார்க்காம என்னோட ஒட்டுமொத்த ஆதிவாசி மக்களுக்கு கிடைச்ச வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். வணக்கம், என் பேர் ராஜலட்சுமி. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கல்லார் கிராமம். என் பூர்வீகமே இங்கே தான் கல்லார் கிராமத்தில். 2018-19 பெஞ்ச மழையில் எங்கள் கிராமத்தில் பெரிய மழை ஒரு 7 வீடுகளையும் அடிச்சிட்டு போயிருக்கு. அப்புறம் நாங்கள் அங்கே வாழ முடியாது அப்படிங்கிற சூழல்னால நாங்கள் மாற்றிடம் கேட்டோம். மாற்றிடம் கேட்குறப்ப எங்களுக்கு சட்டத்தில் இடம் இல்லை, புலிகள் காப்பகம் அப்படிங்கிறதுனால மாற்றிடம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அடுத்தடுத்து நாங்கள் மனு எல்லாம் கொடுத்தோம். அப்போ எங்களுக்கு இடம் கொடுக்க முடியாது, NDCA அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு போயிட்டு வந்தால் தான் உங்களுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பயும் எங்களுக்கு எந்த வழியில் நம்ம போனால் நம்மளுக்கு எந்த இடம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் காட்டுக்குள்ளே இருந்து அஹிம்சா முறையில் காந்தி வழியில் நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறோம். அதில் எங்கள் மக்கள் எல்லாரையும் ஒட்டுமொத்த மக்களையும் கூட்டிகிட்டு போய் போராட்டம் பண்ணி நாங்கள் நடைபயண போராட்டம் பண்ணுறப்போ எங்களை நடக்க அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க. அப்பையும் கூட நாங்கள் அந்த இடத்துல சோர்ந்து போகாமல் அடுத்தடுத்து போராட்டம் பண்ணியிருக்கிறோம். அதில் எங்கள் மக்களில் யாரும் வெளியே போய் பழக்கம் இல்லை, நிறைய போராட்டம் பண்ணியிருக்கிறோம். அந்த போராட்டத்தை நான் முன்னாடி நின்று நடத்தியிருக்கிறேன். இதில் எங்கள் மக்கள் 25 குடும்பத்துக்கும் பட்டா வாங்கி கொடுத்துருக்குறேன். அந்த பட்டா கிடைச்சதில் எங்கள் மக்களும் இப்போ நல்லா இருக்காங்க. அந்த கிராமமாக நாங்கள் ஒரு முன்மாதிரி கிராமமாக வச்சுருக்குறோம். எங்களுக்கு நாங்களே முயற்சி பண்ணி ரோடும் போட்டுக்கிட்டோம். இப்போ எங்கள் மக்களும் நல்லா இருக்காங்க. இந்த இடத்துல இருந்து இப்போ எங்கள் ஆதிவாசி பெண் அப்படின்னா எங்களை ஒரு பொண்ணை இவ்வளவு தூரம் கௌரவப்படுத்தி குடியரசு தினத்துக்கு எங்களை டெல்லிக்கு வர கூப்பிட்டுருக்காங்க. அங்கே போகிறது எனக்கும் பெருமையாக இருக்குது. இது என்னோட வெற்றியாக பார்க்காம என்னோட ஒட்டுமொத்த ஆதிவாசி மக்களுக்கு கிடைச்ச வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. நான் தமிழக அரசுக்கும் அப்புறம் எங்களை கூப்பிட்டுருக்கிற ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கங்க, என் பேர் பாலாயி. நான் தெப்பக்குளமேடு கிராமத்திலேருந்து பேசுகிறேன். நாங்கள் எங்கள் பொண்ணு ராஜலட்சுமி முடியாதுன்னு சொன்ன போராட்டத்தில் அஹிம்சா வழியில் போராடி எங்களுக்கு இந்த இடத்தை வாங்கி கொடுத்துருக்குது. அதுக்கு தமிழ்நாடு அரசு குடியரசு தின விழாவுக்கு விருது கொடுக்குறாங்க. இங்கே சொல்லும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இதை இப்படி விருது கொடுக்குற இந்த அதிகாரிகளும் இந்த கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றிங்க எங்கள் கிராமத்தின் சார்பாக. இங்கே கல்லார் தெப்பக்குளத்தில் இருக்கேன். ராஜலட்சுமி அக்கா அவங்க இங்கே போராட்டம் பண்ணி இப்போ எங்களுக்கு இந்த இடம் கிடைச்சிருக்கு. அதுக்கு குடியரசு தினத்துக்கு அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் பொண்ணு ராஜலட்சுமி முடியாதுன்னு சொன்ன போராட்டத்தில் அஹிம்சா வழியில் போராடி எங்களுக்கு இந்த இடத்தை வாங்கி கொடுத்துருக்குது. ராஜலட்சுமி அக்கா அவங்க போராட்டம் பண்ணி இப்போ எங்களுக்கு இந்த இடம் கிடைச்சிருக்கு. அதுக்கு குடியரசு தினத்துக்கு அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தினத்துக்கு எங்களை
டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க, கூப்பிட்ருக்காங்க. அங்கே போகிறது வந்து எனக்கும் பெருமையாக இருக்குது. இது என்னோட வெற்றியாக பார்க்காம வந்து என்னோட ஒட்டுமொத்த ஆதிவாசி மக்களுக்கு கிடைச்ச வெற்றியாக தான் நான் பார்க்குறேன்.